தற்போது சென்னையில் நடைபெற்ற வாக்குப்பதிவு நிலவரங்கள் குறித்து பதிவு செய்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, சென்னையில் வாக்குப்பதிவானது எப்படி நடைபெற்றிருக்கிறது? எத்தனை சதவீத வாக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முக்கியமாக பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் எத்தனை வாக்கு சதவீதங்கள் பதிவாகி இருக்கிறது? சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 83.21% வாக்கு பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் 84.45% பதிவாகிய நிலையில் சென்னையில் 83.21% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 89.15, இரண்டாவதாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 89.06% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கொளத்தூரில் 85.63% வாக்குகளும், வில்லிவாக்கத்தில் 85.40% வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக விருகம்பாக்கத்தில் 85.07% வாக்கு. சென்னையில் அதிகபட்சமாக இந்த 5 தொகுதிகளில், அதாவது பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம் ஆகிய இந்த 5 தொகுதிகளில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதேபோல் குறைந்த அளவிலான வாக்கு என்று எடுத்துக்கொண்டால் மயிலாப்பூரில் 74.46% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்பது மயிலாப்பூரில் பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக சைதாப்பேட்டையில் 77.73%, திருவிக நகரில் 78.41% பதிவாகி இருக்கிறது. ராயபுரத்தில் 78.94%, ஹார்பர் தொகுதியில், துறைமுகம் தொகுதியில் 82.20% என இந்த 5 தொகுதிகளில் குறைந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம் ஆகிய இந்த 5 தொகுதிகளில் குறைந்தபட்ச வாக்கு சதவிகிதம் என்பது பதிவாகி இருக்கிறது. மோனிஷா, குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டத்தில் 56.59% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அப்போது ஏறக்குறைய 59 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் இருந்தனர். அதன் பிறகு வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது நடைபெற்று அதன் பிறகு 27 லட்சம் வாக்காளர்களாக சென்னையில் குறைந்தது. இந்த சூழல்ல தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 83.18% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மோனிஷா, சென்னையில் நடைபெற்ற வாக்குப்பதிவும் அதன் சதவீதங்கள் குறித்த தகவல்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி.